மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர் என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன். அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்முலா வந்து நார்மல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தான். நார்மல் அன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட் பேசிக் ஃபார்மட் விட இது எக்ஸ்ட்ரானரியா போடலாம். என்னென்ன வரும்னா sin AT போடலாம், cos AT கான்செப்ட் போடலாம், secant AT கான்செப்ட் போடலாம், cosecant AT கான்செப்ட் போடலாம், tan AT கான்செப்ட் போடலாம் அண்ட் cot AT கான்செப்ட் போடலாம். பட் அன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட்ல இந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு டைப் கிடையாது. பட் மெத்தட் ஆஃப் வேரியன்ஸுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எப்படிப்பட்ட வேல்யூ வந்தாலும் நம்ம மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர் அப்ளை பண்ணி சொல்யூஷன் எடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? CF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து CF கண்டுபிடிக்கணும் சார். அதே ஃபார்மேட் வந்து இதுதான். கரெக்ட்டா? CF ஓட ஃபார்மேட் இதுதான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. CF ஓட ஃபார்மேட் இதுதான். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் யாரு? இந்த U1 U2ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் இதுல. சரிங்களா? எஸ் சார். அந்த U1 U2 எடுத்துட்டு தான் இந்த W கண்டுபிடிக்கிறாங்க. இந்த U1 U2 எடுத்துட்டு தான் W கண்டுபிடிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? எஸ் சார். அதுல இருந்து என்ன பண்றானுங்க? ரெண்டு இது எடுக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு பர்టిక్యులர் இன்டெகிரல் வேணும். பர்టిక్యులர் இன்டெகிரலோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இங்க எலாபரேட்டா கொடுக்கல. நான் பர்టిక్యులர் இன்டெகிரல் ஃபார்முலா கொடுத்துறேன். x u of x ஓட ஃபார்முலா வந்து மைனஸ் இன்டெகிரல் f of x f2 டிவைடட் பை w. அது எழுதிக்கங்க. u of x plus u2 v of x கரெக்ட்டா? இதான ஃபார்முலா. அப்ப u1 into u of x u2 into v of x. அவன் பாத்தீங்க இந்த மாதிரி கொடுத்துறாங்க. a of t b of t கொடுத்துறாங்க. அத இங்க கொடுத்துக்கறாங்க. இந்த ஃபார்மேட் இங்க கொடுத்துக்கறாங்க. சரிங்களா? இதோட ஃபார்முலா இங்க கொடுத்துக்கறாங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் மைனஸ் வரணும். ரெண்டாவது டைமுக்கு மைனஸ் வரக்கூடாது. இது u2 q of tங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. w ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சிரோம். w இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிரோம். சரிங்களாப்பா? எஸ் சார். இந்த ஃபார்முலால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி இந்த ப்ராப்ளம் வேணா ஒன்னு சால்வ் பண்ணலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இது ஏன் மெத்தட் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல? இல்ல. இப்போ இந்த எக்ஸாம்ல வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்களா இல்ல நானே தான் கண்டே நீ மென்ஷன் பண்ணனாலும் உனக்கு எது ஈஸியானதோ நீ போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இன்டெகிரேஷன் வந்து கிரிட்டிக்கலா வரும். சம் ப்ராப்ளத்துல நீ எடுத்து போட்டே. நான் வந்து இது நீ சொன்னேல இது ஒரு கான்செப்ட் நாம கூட கொடுத்தனா. இப்போ x டபுள் டேஷ் பிளஸ் 2x பிளஸ் 3 இன்ட்டு x ஈக்குவல் டு x இன்ட்டு sin x இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கவே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த டைப்ல ட்ரை பண்ணணும். இந்த டைப்ல ட்ரை பண்ணினா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் போகும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைப்க்கு போயிருங்க. அன்டிட்டர்மைன்ட் போய்க்குங்க. சரிங்களா? அவனே கொடுக்கலனா கொடுத்தானா இந்த டைப் தான் போடுவாங்க. அவன் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. சால்வ் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 95% கொடுக்க மாட்டாங்க. சால்வ் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. நம்மளுக்கு இங்க பாருங்க எல்லா டைப்புக்கும் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்போனன்ஷியலுக்கு இருக்குது, அல்ஜிப்ரிக் இருக்குது, ட்ரிகோனோமெட்ரிக் இருக்குது, காம்பினேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்போனன்ஷியலுக்கு இருக்குது, காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் ட்ரிகோனோமெட்ரிக் இருக்குது, அண்ட் இது என்னது டி அல்ஜிப்ரிக் அண்ட் இந்த மெத்தட் இருக்கு. சைன் பிடி அதாவது ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட் இருக்குது. அப்ப பாத்துக்கங்க எத்தனை டைப் வேணும்? 1 2 3 4 5 6 7 டைப் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு டைப் இங்க மிஸ் ஆகிக்குது. என்ன டைப் மிஸ் ஆகிக்குதுன்னா இன்னும் அன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்ல இது போட முடியலனாலும் நம்ம பேசிக் ஃபார்மேட்ல போட முடியும். என்ன டைப்னா அல்ஜிப்ரிக், எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் ட்ரிகோனோமெட்ரிக். இந்த கான்செப்ட்டுக்கு எங்க ஃபார்முலா இருக்குது? இதுக்கு ஃபார்முலா வேணும். இதுக்கு வந்து நீ பேசிக் டைப்ல ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ல சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பேசிக் டைப்ல வந்து நீ மாத்திட்டு அப்புறம் நீ அல்ஜிப்ரிக் கான்செப்ட் கூட போய்க்கலாம். சரிங்களா? பேசிக் டைப்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சப்போஸ் பேசிக் டைப்லயே புரியலன்னா இன்னொரு கூட சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. பேசிக் டைப்ல e⁻at sin pt அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அதுல என்ன பண்ண சொல்றாங்கன்னா f of t வந்து f of t plus a மாத்திக்கிங்க. இந்த a யாரோட வேல்யூ? எக்ஸ்போனன்ஷியலோட வேல்யூ. அப்ப என்ன கிடைக்கும்? அது மாத்திர முன்னாடி e⁻at 1 by f of t plus a into sin pt க்கு நீங்க கண்டுபிடிச்சு போடுங்கறாங்க. இதுதான் வந்து பேசிக் டைப்போட மாடல். சரிங்களா? இந்த மாடல் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கல. இங்க எங்க கொடுத்துக்கறாங்க? இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறாங்க. ஏன்னா மூணு ஃபங்க்ஷன் கொடுக்கறாங்க. பட் இது பாத்தீங்கன்னா நீ பேசிக் மாடல் வச்சு போட முடியும். சரிங்களா? நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் அந்த டைப்ல ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணுவ? அதுக்காக நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் உண்மையான ஃபார்ம் உண்மையான இருக்குல்ல சார்? எது வந்து சொல்லுமா? இந்த மூணு காம்பினேஷன் பேர் ஃபார்ம் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இங்க இல்ல. டேபிள்லயே வந்து கான்செப்ட் இல்ல. பட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி
ஒரு பேசிக் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சார் இப்போ ஆனா நம்ம இப்ப இந்த yp எழுதிட்டு y டேஷ் y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு அது சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல சார் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல. ஆமாங்க. அது மெத்தட் ஆஃப் பாராமீட்டருக்கு. அது அது என்ன சார்? அது வந்துட்டு மெத்தட் ஆஃப் பாராமெட்ரிக். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். உங்களுக்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். தெரியுதாப்பா? இப்படிதான் தெரியுதா? மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஓகே சார். அதே தான் சார். ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சார், அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்டும். அதுக்கு இது ஒண்ணு இது இங்க இன்டகிரேஷன் இன்வால்வ் ஆகுதுல்ல, அது இது எப்படி ஒண்ணா உனக்கு இங்க பாருங்க, இது எல்லா ஃபங்க்ஷனும் சால்வ் பண்ண முடியும். இது இல்ல சார், அந்த இது சார் பேசிக்கா சார். நோ சார். எது வேணும் சொல்லு, நீ சொதப்பிடக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என்ன வேணும் சொல்ல அதை கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். சார் இப்போ ஒன்று வந்துட்டு WU(v(x) மெத்தட். அது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் நான் வச்சுக்கிட்டாங்கன்னு பாராமீட்டர் நான் வச்சுக்கோ, சரியா? நீ அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா யூசிங் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உனக்கு புரியாம போயிடும். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்னா இன்டகிரேஷன் கான்செப்ட் W கண்டுபிடிக்கிற ஐடியா நான் வச்சுக்கோ. அன்டிட்டர்மைன் பண்ணா இங்க ஒரு பெரிய டேபிள் வரும், அந்த மாதிரி நான் வச்சுக்கோ, பெரிய டேபிள் வரும். சார் இப்போ மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்டிட்டர்மைன்ல என்னென்ன சார் என்ன பண்ணுவோம் சார்? அன்டிட்டர்மைன் இங்க கொடுத்துருக்குல்ல. சரி, இப்போ அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட்ல அந்த டேபிள்ல இருந்து yp எழுதுவோம். ஆமா, எஸ் சார். அந்த yp டேஷ் அண்ட் yp டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ab வேல்யூஸ் கண்டுபிடிப்போம்ல சார். கண்டுபிடிச்சிட்டு அந்த ab வேல்யூ திரும்ப ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அதான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண yp, அது வந்துட்டு அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட். ஆமாடா கண்ணு, ஆமாடா கண்ணு. சொல்லுப்பா. இன்னொரு மெத்தட் இருக்கு, அது பேசிக் டைப் கண்ணு, பேசிக் மாடல்ல தான். பேசிக் இல்ல சார், வேற அங்க ஏதோ இருந்துச்சு சார் क्वेश्चन. இல்ல क्वेश्चन அனுப்பு, எனக்கு क्वेश्चन வித் சொல்யூஷனோட அனுப்பு. நான் क्वेश्चन அது பிராக்டீஸ் டெஸ்ட்னால போன்ல போட்டோ எடுக்க கூடாது சார், அது பேப்பர் சப்மிட் பண்ணிட்டேன். இன்னொரு பேப்பர் எழுதிக்கலாம்ல, இந்த மாதிரி இருந்தா ஒரு இன்னொரு பேப்பர் எழுதிட்டு எனக்கு கொண்டு வா. ரெண்டு நோட் எழுதிக்க, ஒரு நோட் சப்மிட் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்துரு, இன்னொரு நோட் வந்து நீ எனக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்துரு. ஓகே சார். சார் அப்போ மொத்தமாவே 2 ஃபார்ம் தான் இருக்கா? இந்த நார்மல் ஃபார்ம் வேணாம், அது இப்போ இல்லாம மொத்தமா 2 ஃபார்ம் இருக்கா சார்? கண்ணே, உங்க கிளாஸ்ல நான் மெட்டீரியல் சர்ச் பண்ணும்போது ரெண்டு கான்செப்ட் நடத்திக்கிறாங்க. ஒன்னு அன்டிட்டர்மைன் கான்செப்ட் ஒன்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் ஒன்னு. இது ரெண்டு தான் நடத்திக்கிறாங்க. நீ எவ்வளவு திருப்பி பார்த்தாலும் உன்னோட மெட்டீரியல் அவ்வளவுதான் இருக்குது, சரியா? வேற எந்த ஃபார்மேட்டும் அவங்க கொடுக்கல. நீயே பாரு, இங்க பாரு, இது ஓகே. இங்க பாரு, காசிஸ் இன்டெகிரல் டைப்ல அந்த இது சொல்லியிருப்பாங்க பாரு, உங்களுக்கு எத்தனை டைப் இருக்குது இதுல கிளியரா சொல்லிக்கிறாங்க பாரு. என்ன சொல்லிக்கிறாங்க பாரு, இந்த லைன் நாடு படிச்சு பாரு. காசிஸ் அண்ட் ஆய்லர்ஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்ல அவங்க சொன்ன மெத்தட் பாருங்க, எத்தனை மெத்தட் சொல்லிக்கிறாங்கன்னு. சால்வ் அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட் ஆர் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். இந்த ரெண்டு டைப் தான் சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? இன்னொரு டைப் இருக்கு, பேசிக் டைப் ஒன்று இருக்குது. அதை வச்சுதான் எல்லாமே நான் நார்மலா சால்வ் பண்ணுவாங்க. அந்த டைப் உங்களுக்கு நடத்தவே இல்லை, அதனால அதை பத்தி நீ கேர் பண்ணிக்காத சார். அப்போ மொத்தமா நான் வந்துட்டு 4 இது படிக்கணும், 4 இதுக்கு 4 சம் போட்டு செக் பண்ணணும். ஆமாடா கண்ணு. இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு சம் பண்ணிக்கலாமா சார்? கிளியரா சொல்லுப்பா, வாய்ஸ் என்னமா இதாகுது. இப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம், ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு செக் பண்ணிக்கலாம். மற்ற क्वेश्चंस பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட் சார். அன்டிட்டர்மைன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நான் CF மாத்தல, CF அதே ஃபங்க்ஷன் தான், ஆர்கஸ் சைட் மட்டும் மாத்துறேன். d² pi t plus 6 into x equal to e power 2t. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நான் ஆர்கஸ் சைட் மட்டும் மாத்திரம் பாத்துங்க, இது ஆர்கஸ் சைட். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन உள்ளது. செகண்ட் क्वेश्चन உள்ளது sin 3t. தேர்ட் क्वेश्चन உள்ளது t². ஃபோர்த் क्वेश्चन உள்ளது e power 2t into sin 3t. ஃபிஃப்த் क्वेश्चन உள்ளது d² into e power 2t. சிக்ஸ்த் क्वेश्चन உள்ளது
e power 2 பற்றி பண்ணலாம். அடுத்தது t ஸ்கொயர்டு இன்ட்டு sin 3t. ஓகே. கான்ஸ்டன்ட் டைம் அது இல்லாத கான்ஸ்டன்ட் டைமும் எக்ஸ்பிளனேஷனும் ஒன்றே தான். கான்ஸ்டன்ட் டைம் சம் 5. இது வந்து 7th கொஸ்டின். அவ்வளோதான். 7 மாடல்ஸ் 7 மாடல்ஸ் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு ஃபார்மேட் தான் கொடுத்துட்டேன். நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றி போடுன்ட்டேன் அன்டிட்டர்மின் ஃபார்மேட்டில். இது வந்துட்டு இதுதானே சார், இது வந்துட்டு அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட்ல அந்த டேபிளுக்கு எல்லா இது மாடலும். ஆமாம் ஆமாம். சிஎஃப்க்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சிஎஃப் ஒரே ஐட்டை தான். அது இது வந்து டேபிள் ரெஃபர் பண்ணி போட்டுக்கிறீங்க. டேபிள் ரெஃபர் பண்ணும்போது என்ன சொல்லிட்டுனா, இங்கே பாருங்க இந்த டைப்புக்கும் ஒரே ஐடியா கொடுத்துட்டேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்து போட சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இது PI1 வச்சுட்டு இது வந்து PI2ன்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் என்ன சொன்னது புரியுதுங்களா? நான் என்ன சொன்னது புரிஞ்சுங்களா? இதை வந்து கே வேல்யூன்னு வச்சுக்கோங்க, இது வந்து e⁻18 வச்சுக்கோங்க. செக் பண்ணி சால்வ் பண்ணுங்க. நானும் ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க, இது பிரச்சனை கிடையாது. சிஎஃப் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். 7 ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். 6 + 1 7 ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். 7 ப்ராப்ளத்துக்கு சிஎஃப் ஒன்று தான். எனக்கு என்ன நினைக்கிறேன், பாயிண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் மட்டும் கேட்கறேன். ஏன்னா சிஎஃப் கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு பாயிண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் மட்டும் கண்டுபிடிக்கல. சார் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டு ஃபைண்டிங் பர்டிகுலர் இன்டெகிரல் q ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு e⁻2t. ரெண்டு இருக்குது, e⁻2t. அப்போ q1 q2ன்னு வச்சுக்கிறீங்களா? q1 q2 ஓ ப்ளஸ் 5 இருக்கு. ப்ளஸ் 5 ரெண்டு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பர்டிகுலர் இன்டெகிரல் எஸ் சார். அப்போ எதை எடுப்பீங்க? மேலே வந்து பார்க்குறீங்க e⁻t கொடுத்துருக்காங்க. q1 இஸ் ஈக்குவல் டு e⁻2tனால e⁻8 சார். அது வந்துட்டு e⁻8. e⁻2t சரிங்களா? அப்போ xp இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் A e⁻2t போட்டுக்கலாமா? xp இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் A e⁻2t. xp dash is equal to a2a e⁻2t. 2a e⁻2t. double dash is equal to 4a e⁻2t. வெரி குட் மா. கரெக்ட்டுங்களா? இப்போ இதைய வந்துட்டு அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த சார். ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணணும். பண்ணிடலாமா? அப்போ 4a e⁻2t 4a plus e⁻2t 5 into 2a e⁻2t plus 6a e⁻2t. சூப்பர். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு e⁻2t. கரெக்ட்டுங்களா? e⁻2t. இப்போ e⁻2t காமன் எடுக்கணும் சார். என்ன கான்ஸ்டன்ட் டைம் தான் காமன் எடுத்துக்கோங்க. ஏவும் காமன் எடுத்துக்கங்க. ஏ காமன் எடுத்துக்கீங்களா? ஏ ஃபர்ஸ்ட் காமன் எடுங்க. அடுத்து e⁻2t e⁻2t காமன் எடுத்தா 4 plus 2 காமன் 10 plus 6 வருது சார், which is equal to e⁻2t. அப்போ 14 20a is equal to 1, a equal to 1/20. ஓகே 1/20ன்றீங்க சரிங்களா? 1/20 கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க, சொல்யூஷன் போய் அப்ளை பண்ணுவீங்க. யார் நம்மளுக்கு சொல்யூஷன் இதை xp யோட சொல்யூஷன். xp1 is equal to 1/20 e⁻2t. e⁻2t yes. தட்ஸ் ஆல். அப்ப q1 வச்சிட்டு நம்ம போட்டுட்டோம். q2 வச்சிட்டு இது வந்து xp1 சார். அடுத்தது xp2 q2 is equal to 5. அப்ப xp2 ஈக்குவல் டு கேபிட்டல் சேமா வந்துரும் சார். கேபிட்டல் ஏ எடுத்துருங்க. k தானே, k ஓட அடி ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் k வந்து a வா எடுத்துக்கிட்டோம். கரெக்ட்டா? a வா எடுத்துக்கணும் சார். ஆமா. ஏன்னா இங்க kங்கிறது 5. கரெக்ட்டா? xp2 is equal to a. xp2 dash is equal to 0. xp2 double dash is also equal to 0. xp2 double dash is equal to 0. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சார். நமக்கு 0 plus 0 plus 6a is equal to 5. 5. Very good. a equal to 5/6. a equal to 5/6. a equal to 5/6 sir. அப்ப xp equal to என்னது? xp2 is equal to 5/6. அவ்வளவுதான். அப்ப xp is equal to xp1 plus xp2 which is equal to 5/6 plus 1/20 e⁻2t.
என்ன கஷ்டம்ப்பா? போட்டுறலாமா? ஃபர்ஸ்ட் டைப் மாடல் போட்டுருவீங்களா? maybe. கிளியரா? ஸோ அடுத்தது ஃபோர்த் டைப் e⁻2t sin 3t. ஓ! அப்ப இது 2 வேண்டாமா? செகண்ட், தேர்ட் வேண்டாமா? நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார். ஆ, இப்போ உங்களுக்கு தேவையானது 4th, 5th, 6த்தோட ஐடியா ஏதோ ஒண்ணு போடலாங்கிற. சரி போட்டுக்கலாம். எஸ். அப்ப e⁻2t sin 3t. எங்க e⁻2t sin 3t எது எடுப்பீங்க? e⁻2t எங்க தான் இந்த பார்ட். e⁻2t இங்க sin இருக்கு. 2. இவனை எடுக்கணும். சரிங்களா? e⁻at of a sin 2t plus b cos 2t. அவ்வளவுதான். எடுத்துடலாமா? சார். ஒரே நிமிஷம். நானும் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். என்ன கொடுத்தேன்? d² plus 5t plus 6 into x equal to e⁻2t யா? e⁻2t sin 3t. e⁻2t sin 3t. அவ்வளவுதாங்க. இதுக்கு என்ன எடுப்பீங்க? q of t equal to e⁻t sin 3t. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? xp வேணும். xp ஃபார்முலா என்ன பார்த்தீங்க? e⁻at e⁻2t into a cos 3t sin 3t போட்டுருந்தாங்களா? மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் சைன் தான் போட்டுக்கிறாங்க. மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ sin 3t plus b cos 3t. கரெக்டுங்களா? கபிலேஷ்? சார் எஸ் சார். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிங்க. பட் என்னன்னா u into v மெத்தடில் போடணும். ஏன்னா xp கண்டுபிடிப்பீங்க, u into v மெத்தடில் போடுங்க. xp dash u dash 2 into e⁻2t into a sin 3d plus b cos 3d plus u dash v போட்டாச்சு. அடுத்து u v dash 2t into என்ன கிடைக்கும்? a 3a cos 3d minus 3b sin 3d. இது வரைக்கும் என்னாச்சு? டவுட் இருக்குதாப்பா? கபிலேஷ் என்னாச்சு? திடீர்னு வாய்ஸ் காணாத போயிடுச்சு. சார் எஸ் சார் எஸ் சார். அடி என்னாச்சு? ஆன்சர் பண்ணது நான் போட முடியாது. சைலண்டாக தான் நானும் போட மாட்டேன். நானும் அமைதியாக இருப்பேன். ஓகே சார். சார் இல்லை சார், போட்டுட்டு இருந்தேன் சார் நோட்டில். அட போடுறத சொன்னீங்கன்னா நானும் அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டேன். இல்லை சார், நான் உங்களுக்கு அடுத்த முன்னாடி ஸ்டெப்பில் தான் சார் இருக்கேன். ஸோ எனர்ஜி தப்பு இருந்தால் சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துருக்கு தான் பாடுறாங்க. இதுதான் வந்து எக்ஸ்பியோட வேல்யூ, எக்ஸ்பி டேஷோட வேல்யூ. இதை வந்து எக்ஸ்பி டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சு ஓகேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். உனக்கு எனக்கு கரெக்டாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போகிறோம். பார்த்து செக் பண்ணு. இல்லை தப்பு இருந்தால் சொல்லி நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை அதை இப்போ காமன் எடுத்துட்டீங்களா? காமன் எடுத்து போட்டிங்களா? இதே ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டேன் சார். சரி, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. டபுள் டேஸ் என்னது? மறுபடி u into v மெத்தட் கரெக்டுங்களா? மறுபடி u into v மெத்தட்னா e⁻2t வெளியே 2 இருக்கும். u டேஷ் வேல்யூ இங்கே கிடைக்கும் 2a மைனஸ், அது அப்படியே வரும் 2a மைனஸ் 3b sin 3d plus 2b plus 3a cos 3d. இது வந்து u dash வேல்யூ முடிஞ்சது. அடுத்தது uv dash e⁻2t into இதுக்கு டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ 2a மைனஸ் 3b இதுக்கு டேஷ் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும்? எகெயின் 3 வரும். 3 into cos 3d ப்ளஸ் வராது, மைனஸ் ஆயிடும். மைனஸ் 3 into 2b plus 3a sin 3d. கண்ணே பேசவே மாட்டேங்குது. சைலண்டான என்னமோ செய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நானும் செஞ்சிடும்ல. அப்போ 2 into e⁻2t 2 வந்து எடுக்க வேண்டாம். 2 வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 2 உள்ளே கொண்டு போய்ங்க. e⁻2t மட்டும் வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ காமனாக எடுத்துக்கிட்டா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4a மைனஸ் 3b 4a மைனஸ் 6b 6b தானே?
ஓகே. sin 4a மைனஸ் 6b. இங்க வரும்போது இங்க ஒரு sin t இங்க இருக்குது. இங்க 3 போகுது. sin இங்க இருக்குது பாருங்க. இங்க என்ன கிடைக்கும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்க 3 மல்டிப்ளை பண்றேன். கரெக்ட்டுங்களா? அப்ப 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஓ ஆகும்? sin வேல்யூ மட்டும் காமன் எடுக்கிறோம் இப்போ. அப்பதான் ஈஸி. இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். sin இங்கேயே காமனா எடுத்துக்கோங்க. அப்ப ஓகே ஓகே மைனஸ் சார். 6b minus 6b minus 9 கரெக்ட்டுங்களா? இது வந்து sin 3 யோட கான்செப்ட். equal to 1. இல்ல இல்ல அவசரப்படாத. cos 3t ன்னு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சு போலாம். ஈக்குவல் டு 1 எப்படி போடுவ? ஈக்குவல் டு 1 அது sin நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்கன்னு இங்க நினைச்சேன். ஃபுல்லா எடுத்து போடணும். அவசரப்படாத. இது ஃபுல்லா எடுத்து போடணும். சரிங்களா? அவசரப்படாத. இப்போ என்னது sin 3t முடிஞ்சதா? அடுத்து cos 3t க்கு பாருங்க. cos 3t க்கு இந்த 2 காமன் கரெக்ட்டா? cos 3t க்கு இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். cos 3t க்கு இந்த 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 4p plus 6a. இங்க என்ன வரும்? plus 3a உள்ள மல்டிப்ளை பண்ணணும். plus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா plus 6a minus 6p minus 6p. சரி minus 9p. 3 into 3 9 தானே? 3 into 3 9. அப்ப என்னாச்சு? minus 9b. இது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்றாங்கன்னு நான் எழுதினதுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன பெருசா போகும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். சொல்லுங்க. அப்ப xp double s கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு. நீ போட்டுட்டு பொறுமையா செக் பண்ணி சொல்லு. புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 20 minus 13a minus 12b sin இது 13a இது plus 4a இது minus 9a. minus 5a. அவசரப்படாதடா. நானே தப்புக்கு இது வரைக்கும் பொறுமையா போடுறேன். நீ அதை கொஞ்சம் பார்த்து போடு. ஓகே. அப்ப இது என்ன cos 3t யோடதா sin 3t யோடது. sin 3t. அப்ப இங்க என்ன பிளஸ் 12a minus 5b cos 3t கரெக்ட்டுங்களா? இப்பதான் நம்ம எது கண்டுபிடிச்சு முடிச்சுக்கிறோம்? xp double dash கண்டுபிடிச்சு முடிச்சுக்கிறோம். சரிங்களா? xp double dash தான் இப்ப கண்டுபிடிச்சுக்கிறோம். நாம இன்னும் என்ன பண்ண வேணும்? இங்க போய் சப்மிட் பண்ணணும். இவ்வளவு டேர்ம் எங்க போய் பண்ணணும்? இந்த இடத்துல ஒவ்வொன்றும் சப்மிட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா தம்பி? ஓகே சார். சார் அங்கேயே சால்வ் பண்ணா ஈஸியா சார்? இல்ல டைரக்டா அங்கேயே போட்டா இங்க காமன் எடுக்காம? எங்கடா கண்ணு? சார் இல்ல இப்ப இங்க காமன் எடுத்தோம்ல சார், அது இல்லாம அப்படியே போட்டா கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா சார்? இன்னும் டேம் அதிகமாகும். நீங்க போடுறது இங்க போய் கம்பைன் பண்ணி இங்க போட்டீங்கன்னு இன்னும் நிறைய டேம் வரும். அதுக்காக ஒவ்வொரு டைம்லையும் நீ சிம்பிளிஃபை பண்ணி போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு டைம்லையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன். சரிங்களா? புரிஞ்சுதாமா? கபிலேஷ் சார் எஸ் சார். மைக்கா சரி இல்ல சார் புரிஞ்சுச்சு சார். அப்ப d squared plus pi d plus 6 into x equal to e power 2t into sin 3d. அப்ப ஒவ்வொரு டைம் அப்ளை பண்றாங்க. பொறுமையா அப்ளை பண்ணுங்க. e power 2t minus 5a minus 12p minus 12b sin 3d plus e power 2t உள்ள கொண்டு போயிட்டேன். ஏன்னா எலாபரேட் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். அப்போ 12b minus 5a வா? நான் என்னமோ மாற்றி போட்டேன். ரெண்டுமே bன்னு போட்டேன். 12a 5b. 12a minus 5b சார். அதை மாற்றி போட்டுக்கிறோம். 12a minus 5b. 12a minus 5b. minus 5b. minus 5b cos 3b. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சதா? செகண்ட் டைம் 5 இன்ட்டு அப்போ 5 இன்ட்டு xp dash. xp dash யாரு? இவங்க பாரு இங்க இருக்கிறான் பாத்தியா? இவனை போட வேணும். அப்படி எழுதி இந்த சொல்றியா? திரும்ப திரும்ப மேலே கீழேயும் பார்க்கணும். எஸ் சார். நான் சொல்றேன் அப்படி எழுதுறேன். 5 e power 2t 5 into 5 e power 2t into 2a minus 3b sin 3t sin 3t அந்த உள்ள கொண்டு போயிருங்க. plus 5 e power 2t into 2b plus 3a cos 3t. cos 3t. வெரி குட். அடுத்து கடைசி டைம் வரும். கடைசி டைம் 6 into e power 2t yes sir. a sin 3t a sin 3t plus 6 into e power 2t cos 3t. கரெக்டா கண்ணு? yes sir. equal to e power 2t into
sin 3t equal to sin 3t. கரெக்ட்டுங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப sin 3 டேர்ம்ல ஃபார்ம் பண்ணுங்க. sin 3 டேர்ம் எங்க இருக்குதோ அத தனியா ஃபார்ம் பண்ணுங்க. அது ஈக்குவல் டு 0 போடுங்க. எங்க sin 3t டேர்ம் இருக்குது? இங்க இருக்குது, இங்க இருக்குது, அப்புறம் இங்க இருக்குது. மீதி இருக்கிறது யாரு? cos 3 டேர்ம். cos 3 டேர்ம் எங்க இருக்குது? அது வந்துட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. போட்டுட்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட். ஏபி கிடைக்கும். ஓகே சார். அதுக்கப்புறம் அது வந்துட்டு எக்ஸ்பியில் இ பவர் 2t ஏ சைன் 3t ப்ளஸ் பி காஸ் 3tல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்போ sin 3t டேர்ம் மட்டும் ஈக்குவல் டு போட்டு 1 போடுங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு 1 நான் வச்சுங்க. அப்போ sin 3t e பவர் 2t எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். மைனஸ் 5a மைனஸ் 12b ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 2a மைனஸ் 3b. இங்க 5 இருக்கிற கண்ணே இங்க பாரு 5 இருக்குது. 5 into 2 10 மறந்துடாத. plus 10a minus plus 10a minus 15b plus plus 6a 6a equal to 1. equal to 1. இது simplify பண்ணு first of all. 6 minus 5a 5a sir 1a இது வந்து 1 ன்னா இது வந்து எவ்வளவு ஆகும்? 6a ன்னு கிடைக்குது. கரெக்ட்டா? செக் பண்ணி பாருங்க. 6a ன்னு வருது. ஓ ஓகே. 16 னா 11a வருதா? 11a வருது. 11a வருது. கரெக்ட்டுங்களா? 11a yes. இது எவ்வளவு கிடைக்குது? b ல 11 minus 27b 27 தானே? இது 12 வேற எங்க b இல்ல. இங்க ஒரு இருக்குது ஒரு b. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு b இருக்குதா? மறுபடியும் எங்க b இல்ல. அப்ப minus 27b கரெக்ட்டுங்களா? minus 27b equal to 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு அடுத்தது காஸ்க்கு வந்துட்டு 12a minus 5b வந்துட்டப்பா. 12a minus 5b plus 10b minus 15a plus 6b. இங்க b விட்டுறணும். 6b. ஓகே. 6b equal to 0. சரிடா கண்ணு? yes sir. 12 minus 3a 12 minus 15 minus 3a correct. 16 plus 11 plus 11b 11 plus minus 5 இங்க வரைக்கும் ஒரு 5 இருக்குது. 16 னா 11 plus 11b 11b equal to 0 கரெக்டாப்பா? yes sir. a is equal to 11 by 40 போட்டீங்களா கால்குலேட்டர்ல மேனுவலாவா? கால்குலேட்டர் தான் சார் போட்டேன். சூப்பர் ரகன். அவ்வளவுதான். a equal to 11 by 40 யா? yes sir. b equal to 3 by 40 b equal to 3 by 40 ஒரு வழியா முடிச்சாச்சு. அப்ப என்ன so xp is equal to e power 2t of 11 by 40 common sir. e power 2t by 40 11 sin 3t plus 3 cos 3t plus 3 cos 3t. இவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன ஐடியா? என்ன கஷ்டம்? ஓகே புரிஞ்சு. ஒன்றும் இல்லை, பொறுமையாக போட வேணும். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். அப்போ இதை போட்டுட்டீங்கன்னா இப்போ எது முடிச்சுக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த ஐடியா நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது ரெண்டுமே நீயே போட்டுருவீங்க. இது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா இது ரெண்டு அதே ஐடியா தான். இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு போய் பாருங்க. அது ரெண்டுக்கு என்ன சொல்கிறான்? இப்போ டீன் வந்து என்ன சொல்கிறான்? இங்கே பாருங்க வெரி டீன் வருது. அப்போ வெரி டீன் எடுப்பீங்க, இந்த ஃபார்மேட் எடுப்பீங்க. வெரி டீன் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் எடுப்பீங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? t ஸ்கொயர் 2t தான சார்? t ஸ்கொயர்னா அடுத்து எடுப்பீங்க. சாரி, t ஸ்கொயர்னா அடுத்து எடுங்க. இது இருக்குது பாத்தீங்கன்னா 3 at ஸ்கொயர் plus bt plus c e power at which is equal to t square e power 2t ன்னு எழுதணும். ஆமாப்பா. ஏன்னா 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும்ல. xp xp dash xp double dash எல்லாம் போட்டு 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்ப இது 3 வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப நீங்க இத சால்வ் பண்ணா என்ன ஆகும்? 3 வேரியபிள்ல லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். 3 வேரியபிள்ல abc கிடைக்கும். ஓகே. லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? சாரி, யாருக்கு? இவனுக்கு அதே மாதிரி வரும். பட் இவனுக்கு அந்த மாதிரி வரும். சரிங்களா? 3 வேரியபிள்ஸ் வரும். அதே மாதிரி இவனுக்கு என்ன வரும் பாருங்க. t ஸ்கொயர் sin 3t. யாரு t ஸ்கொயர்? இங்க t மட்டும் தான் இருக்குது. எப்படி போடுவீங்க? t ஸ்கொயர் sin 3t எப்படி போடுவீங்க? அப்ப வெரி t மட்டும் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அவன் கொடுத்த ஃபார்மேட்டுக்காக சொல்றேன். அப்ப வெரி t மட்டும் மாத்தி போடுங்க. அப்போ t sin 3t. ஆமா, t sin 3t. ஏன்னா அவன் அந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அத வேணா ட்ரை பண்ணுங்க. at plus b
sin 3t plus ct plus d cos 3t லாஸ்ட் ஆமா. ஆமா. அப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேபி என்ன டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பீங்களா? அப்ப டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும்போது எக்ஸ்பி டேஷ் என்ன வரும் பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுக்கங்க. u இன்டு v மெத்தட் தான் இருக்கும். அதை மட்டும் இங்க அப்ளை பண்ணி பார்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சது. சரியாப்பா? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. வேற என்ன கண்ணு வேணும் உனக்கு? சார் அடுத்தது வந்துட்டு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர்.